வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கண்ணன் அவர்களும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களை சந்திக்கும் துணிவு திமுகவுக்கு உண்டு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. துணிவு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? துணிவு என்றால் எதிர்க்கட்சிகள் என்றால் முடங்கிவிடாமல், ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்களுக்கு அச்சப்படாமல், மக்களை சந்தித்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து கூறி அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் தாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், அந்த துணிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு என்பதைத்தான் தளபதி அவர்கள் இங்கே தெளிவாக எடுத்துக்காட்டார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், இதுவரை இந்த லோக் ஆயுக்தா என்ற ஒரு அமைப்பு, லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு மாநிலங்களில் அரசியல்வாதிகளோ அல்லது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களோ அதிகாரிகளோ தவறிழைத்தால் அவர்கள் மீது தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சுயேட்சையான அமைப்பான லோக் ஆயுக்தா அமைப்பு மத்திய அரசு லோக்பாலை போல அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் இருக்கின்றது, கர்நாடகத்தில் இருக்கின்றது. அதை போன்ற ஒரு அமைப்பு தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பரப்புரையை அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த துணிவு தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், அதே போல அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை தாங்கள் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சந்திக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் பாயும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சுற்றுப்பயணத்தில் இவர் பொதுமக்களை சந்திப்பது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அரசியல்வாதிகள் வெறும்
அந்த திசை திருப்ப பார்த்தார். இதற்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் தொடக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்தியா முழுவதும் பிஜேபியினுடைய முழு ஆதரவுடன் அவர்கள் RSS கருத்துக்களை திணிக்கிறார்களோ என்ற அளவிலே அதற்கு சற்றும் குறையாமல் சிவசேனா இருக்கின்றது. எனவே இரண்டு கட்சிகளும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. சிவசேனாவுக்கு கெஜ்ரிவால் சொன்னது பிஜேபிக்கும் பொருந்தும் என்பதுதான் எனக்கு கருத்து. இல்ல தனிப்பட்ட உணர்வுகளே இப்ப இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தானே இது. தனிப்பட்ட விதமான உணர்வுகள் இருக்கக்கூடாது, என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அது அப்படி சொல்ல வரல. என்றைக்கு இந்தியா ஒரு நாடு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மற்ற மாநிலத்தவர்கள் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும், மற்ற மாநில உரிமைகளையும் அளிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னால் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வர வேண்டும், தண்ணீரே கொடுக்க முடியாதுன்றாங்க. இங்கு எங்க இருக்கிறது இந்தியா என்ற தேசம்? இதெல்லாம் புரியாது இல்லையா? ஆனால் அடிப்படை என்ன என்று கேட்டால் அந்த பிராந்திய மனப்பான்மை ரீஜனலிசம் தான் இங்கே இருக்கின்றது தவிர உண்மையிலே தேசியம் என்பது உதட்டளவில் இருக்கின்றது, செயலளவில் இல்லை என்பதுதான் தமிழகம் கண்ட உண்மையாக இருக்கின்றது. மாவோயிஸ்டுகள் அரஸ்ட் சம்பந்தமாக கேரள உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது மாவோயிஸ்டுகளாக இருக்கிறது தவறு இல்லை, அவர்களுடைய செயல்பாடுகளில் வன்முறை இருந்தால் மட்டும்தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான உணர்வுகளையோ கொள்கைகளையோ கொண்டிருந்தால் கூட அது தவறு கிடையாது, அது வன்முறையாக பிரயோகப்படுத்துகிற போது தான் அங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை அவங்க வழங்கியிருந்தாங்க. அப்போ சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் என்னவாக இருக்கிறாருங்கிறத தாண்டி அவர் அதை வெளிப்படுத்துகிற முறைகள் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி அவங்க அந்த உணர்வுகளை எதிர்ப்பு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது அங்கே என்ன பிரச்சனை இருந்திருப்போது? இல்லை, அதுதான். அதாவது மாவோயிஸ்டுகள் அரசு அதிகாரத்தின் மீது சில தாக்குதல்களை நடத்துகிறாங்க, அதையொட்டி அந்த காவல் படைகளோடு மோதுறாங்க, சில கொலைகள் நடக்குது, அந்த விஷயங்கள் இதுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இதுதான் தவறான நடவடிக்கை, உங்களுடைய சித்தாந்தம் தவறான நடவடிக்கை இல்லை, உங்கள் சித்தாந்தத்துக்காக ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவது சரியானது என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்களுமே அதை தான் சொல்கிறோம். மாவோயிஸ்டுகளோடு மார்க்சிஸ்டுகள் முரண்படுகிற இடமும் கூட அதுதான். இப்போது இந்தியாவில் ஜனநாயக போராட்டம் தேவைப்படுகிறது, ஜனநாயக ரீதியில் மக்களை திரட்டுவது என்பது தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறோம். குறிப்பாக சிவசேனா இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இது தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாக இருக்குது. அரசினுடைய கொள்கைக்கு மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கல. அது எங்க சிவசேனா மாற்று சித்தாந்தத்தை முன் வச்சிருக்குது? என்ன சொல்லுது? மகாராஷ்டிரா மும்பையிலிருந்து அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வெளியேறுங்க, அழகா சொன்னாரு, எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வெளியேறதுங்கிறது எங்க ஜனநாயக உறவுல இருக்குது, உரிமையோடு இருக்குது? அப்படின்னா சிவசேனா தமிழ்நாட்டில் கட்சி வச்சிருக்கிறது சரியா? சிவசேனா தமிழ்நாட்டில் போஸ்டர் ஓட்டுறது சரியா? சிவசேனா பீகார்ல போய் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவது சரியா? மத்திய அமைச்சரவையில் பங்கேற்பது சரியா? இவை அனைத்துமே கேள்விக்குள்ளாகுது இல்ல? அப்ப இந்த விஷயங்களிலிருந்து சிவசேனை அந்த கட்சி ஜனநாயக நடவடிக்கைகளிலிருந்து வெளியேறி இருக்குது. குறிப்பாக மும்பை நகரத்திலும் மராட்டியர்களுக்கு எதிராக இருந்த கட்சி ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாக மாறி இருக்குது. அதுக்கு பிஜேபி முழு உடந்தையாக இருக்குது என்பதுதான். தேர்தல் சீர்திருத்தங்கள் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை யோசிக்கலாமா? ஏன்னா வன்முறைகளை தூண்டுற மாதிரி பேசக்கூடிய, தரம் தாழ்ந்து பேசக்கூடிய தலைவர்களின் கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பொதுநல வழக்கு இருக்கு. மதவாதத்தை தூண்டுற கட்சிகள் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு இருக்கு. இப்ப இங்க எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக 1963ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 16வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். என்ன சட்ட திருத்தம் என்று சொன்னால், பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிகள் தேர்தலில் போட்டியிட முடியாத கட்சிகள் தடை செய்யப்படும் என்று ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதை போல இப்படி மற்ற மாநிலத்தின் உணர்வுகளை, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அளவிலே வன்முறையை தூண்டக்கூடிய கட்சிகளுடைய அங்கீகாரத்தையே தடை செய்யக்கூடிய அளவிற்கு தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை போன்ற பயங்கரவாத கட்சிகள் அடக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயம் தமிழக மக்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிமுக திமுகவின் கொள்கைகளே காரணம் அப்படின்னு ஜி ராமகிருஷ்ணன் நேற்று மதுரையில் பேசியிருக்கிறாரு. மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த மாற்றம் வேண்டும் என்பது ஒபாமாவுக்கு பிறகு தமிழகத்தில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்புமணி போன்றவர்கள் கூட அந்த மாற்றம் வேணுன்றாங்க. அந்த மாதிரி அவர்கள்லாம் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருப்பது தான் மரியாதை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்கிற மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது, தாராளமாக கேட்கலாம். அது எதிர்கட்சிகளுக்கான உரிமை இருக்காத மாற்றங்களுக்கு வேறு இருக்கிறது. அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிசம் தை நேம் இஸ் கம்யூனிசம் என்று சொல்வார்கள். சந்தர்ப்பாதம் என்பது தோழர்களுக்கு மிக கைவந்த கலை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்கள் இப்போ ஊழலை பற்றி பேசக்கூடிய இதே கம்யூனிஸ்டுகள் எதனால இதை ஊழலை பற்றி பேசுறாங்கன்னா, 2014 தேர்தலில் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து ஏபி பதன் நீங்கள்லாம் அடுத்த பிரதமர் வரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குனாங்க. மரியாதைக்குரிய பிரகாஷ் கரத் அவர்களை நேரில் போய் சந்தித்து மிக வானலாக புகழ்ந்து பேசினாங்க. அப்பொழுது அவங்க சீட்டு கொடுக்கலன்ற பிறகு தான்
திமுக அதிமுக வந்து ஊழல் கட்சிகள் என்ற ஒரு பிரச்சாரத்தை இவங்க துவங்கிட்டு இருக்காங்களே தவிர 47 ஆண்டுகளாக இவர்கள் ஏன் இது அப்பொழுது தெரியவில்லையா? ஏன் 2011 ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்திருந்த பொழுது அது ஊழல் கட்சியா அவர்கள் தெரியவில்லையா? ஏன் வழக்கை சந்தித்துக் கொண்டிருந்தார்களே, ஏன் தெரியல? இவர்கள் கூட்டணியில் சேர்க்கவில்லை என்றவுடன், யாரும் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றவுடன் இப்படிப்பட்ட ஒரு சொல்றாங்க. ரெண்டாவது, தமிழகத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதிமுக சொல்றது எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரணம் இப்பொழுது சொல்வது என்பது ஒரு தவறான வாதம். முதல்ல வந்து பொருள் முதல் வாதம் பேசினாங்க. இந்த பொருள் முதல் வாதத்திலிருந்து இவர்கள் சொன்னது இந்த உட்டோப்பியன் என்று சொல்லக்கூடிய கற்பனாவாதத்தை தான் கம்யூனிஸ்ட்கள் இவ்வளவு காலமா சொல்லிக் கொண்டது. காரணம் தான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் மட்டும் சொல்லலையே, எல்லா சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்கு வந்து என்ன முன்னேற்றம் தமிழகத்தில் இல்லை. கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலங்களை விட திராவிட முன்னேற்ற ஆட்சியில் வந்து மக்கள் இங்கே நல்லாகத்தான் இருந்தார்கள். எவ்வளவு முன்னேற்றங்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. எடுத்துக்காட்டா சொல்ல வேண்டும் என்றால், முதலாளித்துவத்தை பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் தான் வந்து அரசு போக்குவரத்து கழகங்களை வந்து தனியார் போக்குவரத்தை வந்து அரசு போக்குவரத்து கழகம் மாற்றினாரு. இப்படி பல்வேறு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் சொல்லக்கூடிய செயல்களை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆக எதை அடிப்படையாக வைத்து தொடர்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் வந்து பாதிப்பு சொன்னான்னு எனக்கு தெரியல. அதாவது இதில் வந்து நண்பர் திமுக திரு கண்ணதாசன் மட்டும் இல்லை, திமுகவே இதில் வந்து இந்த மாதிரி கோரிக்கையை வைக்கிற போது திமுக மொத்தமாகவே கோபமாகறாங்க. தேவையில்லை அப்படிங்கிறது தான். இது விவாதிப்பது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விவாதத்துக்கு தயாராகலாம், நாங்களும் விவாதிக்க தயார். தமிழ்நாட்டில் இப்போது அதிமுக ஆட்சி நடக்குது. அதிமுகவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 4.5 ஆண்டுகளாக நடத்தியிருக்கு. நாங்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிற காலத்தில் தான் அதிமுகவோடு தொகுதி உடன்பாடுக்கு முயற்சி பண்ணோம். தொகுதி உடன்பாடு கிடைக்கல. அதை நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். எங்கள் கட்சி தலைமை, அகில இந்திய தலைமை, மாநில தலைமை முடிவு பண்ணி இனிமே தம் மாநில கட்சிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை, தனியாக போட்டியிடுவது, வகுப்புவாத அபாயத்தை எதிர்கொள்வது என்கிற பிரச்சனையை, வகுப்புவாதத்தை தனியாக போராடுவோம், அதே நேரத்தில் இந்த கூட்டணியோடு நாம சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முடிவுக்கு எங்க மாநாடு முடிவுக்கு வந்திருக்கு. இதுல என்னன்னா, மற்ற கட்சிகளை போல திமுக அதிமுக மாதிரி தனிநபர் முடிவெடுக்கிற கட்சி இல்லை. நாங்க மாநாட்டில் எடுத்த முடிவை அமலாக்குறோம், மக்களுக்காக போராடுறோம். நாங்க திமுகவோடு கூட்டணியில் இருந்த போதோ அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த போதோ நாங்கள் எந்த இடத்தில் எங்க கட்சியினுடைய நலனுக்கு பயன்படுத்திக்கிட்டோம், எந்த இடத்துல எங்க கட்சியினுடைய தனிநபர்கள் அதை சந்தர்ப்பவாதத்தில் நாங்க எந்த இடத்துல தனிநபர்களுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். 40 ஆண்டுகளாக அதிமுகவோடும் திமுகவோடும் மாறி மாறி கூட்டணி வச்சதுனால தன்னோட கட்சியுடைய சுயேட்சையான வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கா, கட்சியுடைய செல்வாக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராயணும் அப்படிங்கறத உங்க கட்சியுடைய முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால இப்ப தனியாக போட்டி போடுறோம். இதை புரிந்து கொள்வதற்கு 40 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. இல்ல 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 இடையில் வகுப்புவாதம் முன்னுக்கு வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து நாங்க பெரியார் பிறந்த மண்ணில் வகுப்புவாதத்தை வளர விட மாட்டோம், திராவிட கட்சி இடஒதுக்கீட்டை பாதுகாப்போம், திராவிட கட்சி சமூக நீதியை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்ன திமுக அதிமுக வகுப்புவாத கட்சியாக இருக்கிற, குறிப்பாக பிஜேபி இந்துத்துவ கட்சி, அதை எதிர்த்து போராடுகிற போராட்டத்தில் இந்த கட்சிகளோடு ஒரு தேர்தல் உடன்பாடு கொள்ள வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்டது. கொள்கையின் அடிப்படையில் தான் வந்ததே ஒழிய எந்த இடத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சுயநலனுக்காக அப்படின்னு பண்ணவே இல்லை. இது இனிமே தேவையில்லை. அது வந்து நீங்க வந்து வகுப்புவாதத்தை அப்படி தடுக்க முடியாது. வகுப்புவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை தனியாக நடத்தணும், தாராளமயத்துக்கு எதிரான போராட்டத்தை சமரசமின்றி நடத்தணும், இரண்டையும் ஒரு சேர எதிர்ப்பது என்கிற முடிவுக்கு எங்க கட்சி வந்திருக்கு. இதுல தாராளமயம் ஊழலுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கா இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பெரிய வளர்ச்சினாங்க. நான் கேட்கிறோம், நீங்க வந்து கல்வி பிரச்சனையை எடுத்துக்கங்க. கேரளா 100% தேசிய கொள்கை தானே அது. அது எப்படி நீங்க ஒரு மாநில அரசுக்குள்ள புகுத்தி அவங்க மாநில அரசுக்கு ரோல் இல்லையா? 91 மேற்கு வங்காளத்துல உங்க தாராளமய கொள்கை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க முடியல. இப்ப தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசோட உதவி, பல்வேறு பன்னாட்டு மூலதனம் இருக்கு. 35 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி 34 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தில் இருந்த போது மத்திய அரசு உதவியே பண்ணல. அங்க வந்து சுயமாக ரத்த தானம் பண்ணி ஃபேக்டரி உருவாக்குற ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கிறாங்க. சில ப்ராஜெக்டை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சிக்காக எடுத்த முயற்சிக்கு மத்திய அரசு உதவி பண்ணல, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்குச்சு. காரணம் என்ன? கம்யூனிஸ்ட் மாநிலம், அங்கு வந்து தொழில் முன்னேறக்கூடாது என்பது. ஆனா கேரளால இன்னைக்கு 100% கல்வி வந்திருக்குது, திரிபுரால 100% வந்திருக்குது. மேற்கு வங்கம் அதல பாதாளத்துல இருந்ததை தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா முன்னேற்றி கொண்டு வந்திருக்குது.
இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் எடுத்த முயற்சி. இங்க நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, ஆணவ கொலை இவ்வளவு நடந்திருக்கு. பெரியார் பிறந்த மண்ணுல, சாதி எதிர்ப்புல நடந்த மண்ணுல, உங்க ஆட்சி காலத்துல சாதிய சித்தாந்த விஷயத்தை மாற்றுகிற போக்குல திமுகவோட பங்களிப்பு என்ன, அதிமுகவோட பங்களிப்பு என்ன, இது மாதிரி பல விஷயங்களை நாங்க சொல்ல முடியுமே. வைத்திருக்கிற கட்சிகள் திமுக அதிமுகவுக்கான மாற்று வேணும் அப்படின்னு கேட்கறதையே நீங்க விமர்சனம் பண்றீங்க. இவ்வளவு நாள் எங்களோட அவங்க கூட்டணி வச்சுக்கலையான்னு. நீங்க இத்தனை ஆண்டு காலம் 5 முறை ஆட்சியில இருந்துட்டு இப்ப நாங்க வந்து மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதை மட்டும் எப்படி ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்பணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி காலத்தில் ஒருவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே சரியாக நடந்தால் அதற்கு மட்டும் பெருமை தேடிக்கொண்டு, தவறுகள் நடந்தால் பொறுப்பில் என்று தட்டி கழிக்காமல், அவ்வாறு தவறு நடந்திருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு என்பது ஒரு தலை சிறந்த அரசவருடைய தன்மையைத்தான் காட்டுமே தவிர இதுக்காக வேற காரணம் கற்பிக்க கூடாது. நான் சொல்றேன், இவங்க தோழர்கள் சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 2 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வந்தது. ஒன்று சமூக நீதி. சாதி அடிப்படையில் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட ஒரு தமிழகத்தில் சமூக நீதி அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும், கல்வியில் அளிக்கப்பட வேண்டும், ஒரு அடிப்படையாக கொண்டு வந்தது. இரண்டாவதாக தமிழன் என்ற அடையாளம். இந்த இரண்டையும் வந்து திராவிட முன்னேற்றத்தை அந்த ஆட்சி காலத்தில் அடைந்து விட்டது. 1971ஆம் ஆண்டு வந்து இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 31% 25% இருந்தது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%, பின்னர் 50% ஆகியது. அது உள்ஒதுக்கீடாக மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அளித்தது. அந்த 20% இடஒதுக்கீடு அளித்ததால் தமிழகத்தில் உள்ள வன்னிய பெருமக்கள் பெரும்பாலும் அதிகமான உயர்கல்வி இடங்களில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. அதே போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 16% 18% திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி அந்த சமூக நீதி என்பதை இடஒதுக்கீட்டு மூலம் அடைய செய்து திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்ல, அது மட்டுமல்ல, இருக்கும்போது செஞ்சதுக்கு பெருமைப்பட்டுக்கிறோம், செஞ்ச தவறுகளுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். இதுதான் தலை சிறந்த அரசியல்வாதிக்கான இலக்கணம் அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல தான் வந்து திமுக கொஞ்சம் சுய பரிசோதனையோடு செயல்படணும்னு சொல்றோம். என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசு பின்பற்றுகிற தாராளமய பொருளாதார கொள்கையில் எந்த இடத்திலும் விதிவிலக்கு இல்லைங்க. கடந்த ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு தான் ஊழல், அதனுடைய விளைவு தான் வந்து அரசு ஊழியர்கள் ஆட்குறைப்பு, அதனுடைய விளைவு தான் வந்து புதிதாக ரெக்ரூட்மெண்ட் கிடையாதது, அதனுடைய விளைவு தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜம்ப் பண்ணி 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி காத்திருக்கிறானா? இதென்ன அதிமுக ஆட்சியில் மட்டும் நடந்ததா? திமுகவுக்கு இதில் பங்கு இல்லையா? 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி காத்திருக்கிறாங்க என்று ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் குறிப்பிடுறார். அப்படின்னா இது எங்கிருந்து வந்தது? யாருடைய காரணம்? 2 ஆட்சியும் மாறி மாறி செய்திருக்கிறதுனுடைய விளைவு தானே. அரசு ஊழியர் எண்ணிக்கையை 12 லட்சத்திலிருந்து 4.5 லட்சமா குறைச்சிருக்கிறீங்களே, யார் காரணம்? சமூக நீதின்றீங்களே. 12 லட்சத்தை ஒரு 7.5 லட்சம் மெம்பர்ஷிப், 7 லட்சம் வேலை வாய்ப்பை குறைச்சிட்ட பிறகு சமூக நீதி எப்படி கிடைக்கும்? எந்த வன்னியர் அதில் போயிடுவாரு? எந்த மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க போவாங்க? தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? குறிப்பாக இது மாதிரி விஷயங்களில் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 கட்சியும் செய்த பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக முதல் தலைமுறை பிற்படுத்தப்பட்ட மக்கள், முதல் தலைமுறை தலித் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி, நீங்க வந்து தனியார் மயமாயிருக்குங்க கல்வி. நீங்க என்ன சொல்றாங்க? கல்வி வாய்ப்புல கடந்த 10 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்புல 2001 2011 கணக்கெடுப்பின் போது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்றாங்க. ஏன் பின்தங்குச்சு? அதாவது வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்குன்றாங்க. வளரலன்னு சொல்லல, வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கின்றாங்க. என்ன காரணம்? அது காரணம் வந்து முழுக்க கல்வியை வியாபாரமாக்கி இருக்கிறது. இது சமூக நீதின்றீங்களே, கல்வியை ஏன் வியாபாரமாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. +2 வரைக்கும் அரசு பள்ளியில படிப்போம், 10th வரைக்கும் அரசு பள்ளியில படிப்போம், கல்வி வியாபாரம் அனுமதிக்க முடியாது, அல்லது 6 to 14 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் திமுகவால அதிமுகவால செய்ய முடியல? இல்ல, இவ்வளவு தேக்கங்களுக்கு காரணம் கடந்த 5 ஆண்டு காலம் மட்டும் இல்ல, அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலம் அப்படின்னு சேர்த்துதான் அவங்களுடைய பார்வை. தொடர் சொல்லட்டும், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. தாராளமய கொள்கை பத்தி பேசினார். மேற்கு வங்காளத்தில் இவங்க ஆண்டாங்க. அங்கே வந்து ஜோதிபாஸ் என்ற ஒரு தனி மாமனிதருக்காக அங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்தோம். அதே மாதிரி நிருபணிக்கதும் தான் சொல்லலாம். இவங்க 1950 அவருக்காக நல்ல ஆட்சி இருக்குதுங்க. நிருபன் சக்கரவர்த்திக்காகத்தான் அங்கே தனி மனிதருக்காகத்தான் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் அடையாளம் காணப்பட்டதுன்னு சொல்ல வரேன் நான். நிருபன் இறந்தது தெரியும். அதே போல கேரளாவில் ஏன் இவர்கள் வந்து அது மாதிரி மீண்டும் வளர்ச்சி பெற முடியவில்லை? முதலாக 1957 ஆட்சி அமைத்த நம்பூதிரிபாடு, EMS நம்பூதிரிபாடு அவர்கள் மீண்டும் வந்து ஆட்சியை நேரு கலைத்த பிறகு மிக குறைந்த அளவில் தான் அவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. அதே போல இவங்க சித்தாந்தங்கள்லாம் வழிவிழந்து போனதுக்கு காரணம், இவர்கள் சொல்வது ஒன்று நடப்பது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவங்க வந்து தாராளமய கொள்கை பற்றி பேசுறாங்க. 91 குளோபலைசேஷன் வந்த பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க? தோழர் சொன்னாரு, நந்திகிராம் பத்தி பேசாதீங்க, சிங்ரூரை பத்தி பேசாதீங்க, வசதியா பேசாதீங்கன்னு சொல்றாரு. அங்க வந்து இவங்க
கடை திறந்து விடலையா? தனியாருக்கு கடந்து வந்து அவங்க எல்லாம் அரசு நிறுவனங்களா? பள்ளிக்கூடங்களை பத்தி பேசுறாங்க. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை அதிகம் திறந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். ஜெயலலிதா வந்த பிறகு தனியாருக்கு கடை திறந்து வச்சாங்க. சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னா இடதுசாரிகளும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் தானே? அவங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீங்களும் மன்னிப்பு கேட்கணும். இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி கோபாலபுரம் மாதிரி ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி வைக்கலையே. நாங்க கோபாலபுரத்துல என்ன கஷ்டம்? அவர்கள் சொல்ற மாதிரி அந்த தலை சிறந்த அரசியல்வாதிகளுக்கான இலக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தாதா? நீங்களும் மாறி மாறி தானே கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுதான் சொல்றோம், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க வந்து பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல வந்து தப்பு, நாங்க எடுத்த நிலைப்பாடு தப்பு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். இது அதுல வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது இந்த மாதிரி நாங்கள் எடுத்த நிலைப்பாடு தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா? நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கைகளை மொத்தமாக பட்டியலிட்டேன். அது வந்து ஜோதிபாச இஎம்எஸ் நாங்க வந்து நந்தி மன்னிப்பு கேட்கறதும் பெரிய விஷயம் தானே. அதை விட இது பெரிய விஷயம் தானே. வருந்துகிறோம் பெரிய விஷயம். தாராளமய கொள்கையில வருந்துகிறோம் 2G ஊழல் பணம் திரும்ப வந்துருச்சா? வருந்துகிறோம் சொன்னதுனால 2G ஊழல் பணம், 2G ஊழல் பணம்ன்றது கற்பனையான பணம். செஞ்சீங்க நீங்க. ஏங்க ஜெயிலுக்கு தவறா பேசிட்டு இருக்காதீங்க. கற்பனைனா 2G பணம் வந்து கற்பனையா ஒரு பிரிசம்ப்டிவ் லாஸ் தெரியும். நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. தாராளமய கொள்கையில வந்து மேற்கு வங்காளத்துல தாராளமய கொள்கையில கம்யூனிஸ்டுடைய கொள்கை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க தான் தொழில் சொந்த வந்து அரசு நிறுவனமா? அவருக்கு எப்படி வந்து மக்களை ரெண்டு ஃபேக்டரி, அதுவுமே வந்து மக்கள் எதிர்ப்பு இருந்தது. அந்த மக்கள் எதிர்ப்புக்கு பின்னால் வாபஸ் வாங்கிட்டோம். வாபஸ் வாங்கின பிறகு இங்க இருக்கக்கூடிய விஷயத்தில் நாங்க எங்க ஆட்சி வந்து எப்பயாவது கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்பயாவது தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்துச்சா? நீங்க வந்து தொழிலாளர் மீது எத்தனை தாக்குதல் நடத்திருக்கீங்க? திமுக அதிமுக என்ன உரிமை கொடுத்திருக்கீங்க? ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்களே. மவுண்ட் ரோட்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் கூடுகிற இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு சென்னையில் குறைந்தபட்ச எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா? அதுல அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? திமுகவுக்கு பங்கு இல்லையா? பீச்சில் என்னங்க வந்து மக்களுக்கு பிரச்சனை இருக்குது? இதுல அதிமுக ஆட்சி வந்து பீச்ல பொதுக்கூட்டம் உயர்நீதிமன்றம் திமுக அரசு கிடையாது. உயர்நீதிமன்றத்தினுடைய பொதுக்கூட்டம் நடத்தினார். விடுதலை எதிர்ப்பு அதிமுக ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்துல பீச் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த இடம். ஜனநாயக மக்களுக்கு ஜனநாயக எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, ஒன்று சேர்வதற்கு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்குதா? ஜனநாயகம் பேசுறீங்களே, அப்படியான வாய்ப்பு இருக்குதா? இங்க சென்னையில தமிழ்நாட்டுல நடவடிக்கைகள் இருக்குதா? நடிகர் சங்க தேர்தலில் புதிய அணி வெற்றி பெற்றதற்காக நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதே போன்ற ஒரு மாற்றம் தமிழகத்துல வரணும், வரக்கூடிய 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வரணும் அப்படின்னு அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுக மாற்றாக ஒரு புதிய அணி உருவாகி அதை ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அதாவது ஒரு ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய பொது தேர்தலை போல இந்த தேர்தலை, சினிமா நடிகர்களுக்கான சங்க தேர்தலை காட்டினது மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விறுவிறுப்புகளுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இல்ல சொல்றேன். மக்களுடைய அதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமாக. அதாவது விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு 1 மணி வரை ஒரு படம் பார்த்த திருப்தி தமிழக மக்களுக்கு இருந்தது. அதனால இந்த அளவில் அவர் பொறுக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு திரைப்படத்துறையிலே மிக நீண்ட பங்களிப்பை கொண்டிருந்தவர். இப்போ திடீர்னு வந்து ஒரு வாழ்த்து சொல்லலை. அவர் பராசக்தி படத்துக்கு முன்பாகவே பல படங்களுக்கு கதைவசனம் எழுதியவர். அவர் ஒரு நாடக நடிகர், திரைப்படங்கள் இருந்திருக்கிறாரு. அந்த வகையில தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த திரைப்படத்துறையில் சேர்ந்தவர்கள் வாழ்த்து சொல்ல ஒன்றும் தவறு கிடையாது. உங்க கட்சி தலைவர் சொன்ன வாழ்த்து சொல்லவே இல்லை. அன்புமணி வாழ்த்து சொல்லியிருக்காரு, புதிய அணிக்கு தமிழிசை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு மாற்றம், அதாவது மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மாற்றத்தை கொண்டு வர எத்தனைச்சாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான ஒரு மாற்றம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க விடை வந்து பாராட்டத்தக்கது. ஆனால் யார் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வலுவுடன் இருக்கிறார் என்பது ஒரு அடிப்படையான காரணம். இந்த மாற்றத்தை, இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து கூறி இந்த ஆட்சிக்கு மாற்றாக யார் வர வேண்டும் என்பதை இப்பொழுது மக்கள் விரும்புகிறார் என்பது ஒரு அடிப்படை பார்க்கணும். யார் வேண்டாமாலும் சொல்லலாம், மாற்றம் மாற்றம் என்று சொல்லலாம். ஆனால் அது நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றமாகத்தான் இருக்குமே தவிர இந்த ஆட்சி மாறுவது என்பது திண்ணம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை யார் மாற்றப் போகிறார்கள், அதை மாற்றக்கூடிய வலு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பது உண்மைதான். என்ன மாற்றம் வேணும் நீங்க கேக்குறீங்க? அவர் ஜி ராமகிருஷ்ணனும் மாற்றம் வேண்டும்ங்கிறாரு. எந்த மாற்றம் வேணும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல மாற்றங்கள் வேணும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை உண்மையான சமூக நீதிக்கு இடம் வேணும்.
விலைவாசியை குறைக்கிற அதிகாரம் படைத்த அரசு வேணும், வேலை வாய்ப்பை மேம்படுத்துகிற ஒரு ஆட்சி வேணும், தமிழ்நாட்டில் கல்வி மற்ற விஷயங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குடிக்கிற தண்ணீர் விலை கொடுத்து வாங்குகிற பொருளாக மாறி இருக்கு. இது மாதிரி அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் சரி செய்கிற ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரத்துக்கு பொறுப்பு இருக்கு. அந்த வகையிலான ஒரு மாற்றம் உருவாவது என்கிற முறையில் கம்யூனிஸ்டுகள் முயற்சி பண்றோம். அந்த முயற்சி வெற்றி பெறணும் என்பதற்கான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அது தேவை என்பதை வலியுறுத்துறோம். அவ்வளவுதான். இப்ப இவங்க ஏற்கனவே இதெல்லாம் இன்னைக்கு திமுக அதிமுக இல்ல. இப்ப நடிகர் சங்கத்துக்கு அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா புதிய அணிக்கு, அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கிற போது அவங்க எல்லாருமே புதிய அணி, இதுவரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளையும் இல்ல, அவங்க மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஜெயிச்சாங்க, மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடுவாங்க நம்ம நம்பலாம். ஆனா ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சிகள் இருந்த கட்சிகளோட கூட்டணி இருந்த கட்சிகளை விமர்சனம் செய்யறதை எப்படி பாக்குறது? 3000 வாக்காளர்கள் ஒரு தொழில் சார்ந்த வாக்காளர்களை 5 கோடி வாக்காளர்களோடு இணைத்து பார்ப்பது தப்பான விஷயமாக போயிடும். அது ஒரு தொழில் சார்ந்த விஷயம், அதுக்குள்ள இருந்த போட்டி விஷயங்கள் வேற. இலக்கு என்பது அதுல ஒண்ணும் பெருசா இல்ல. இது சமூகம் சார்ந்த விஷயம், சமூகத்துக்கான இலக்கு சார்ந்த விஷயம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளால் உடனடி தேவையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களிடத்துல ஒரு பொருளாதார கோரிக்கையை முன் வச்சு நாங்க சில போராட்டங்கள் நடத்த முடியும், அதுல வெற்றியும் பெற முடியும். ஆனா தேர்தல் போராட்டத்தில் அது தாமதமாகுது என்பதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கு தான் சில மாற்றங்களை உருவாக்கிறோம், முயற்சி பண்றோம். அந்த வகையில் ஒரு திமுக அதிமுக அல்லாத மாற்று அணிக்கான முயற்சி எடுக்கிறோம். திமுக அதிமுக தலைமையில் இந்த நாங்க சொன்ன மாற்று தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதனால் நாங்க சொல்லுகிற கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கான முன்னேற்றத்தில் குடிநீரை கூட விற்காத ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு என்பதுதான் முக்கியம். தோழர் சொன்னதுல ஒரு சுருக்கமா சொல்றேன். தோழர் சொன்னதுல வேலை வாய்ப்பு, கல்வியை பத்தி சொன்னார். திராவிட முன்னேற்ற கட்சினா கல்வியில் தமிழகம் மிகச்சிறந்து விளங்கியது மேற்கு வங்காளத்தை ஒப்பிடும் பொழுது. வேலை வாய்ப்பை பற்றி சொன்னார், இங்க 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னார். மேற்கு வங்காளத்தில் கை ரிக்ஷா இழுப்பதற்காக பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பதிவு செய்யல. நீங்க உங்க கொள்கைகள் நீங்க எடுபடாது சொல்றானே, உங்களுடைய வேலை வாய்ப்பு கல்வி கொள்கைகள் தமிழகத்தில் எடுபடாது நிச்சயமாக எடுபடாது. நீங்க தமிழகத்துல இல்ல பார்க்கல. மேற்கு வங்கம் தமிழகம் ஒரு ஓட்டு போறாங்க, தமிழகம் நீங்க தேடி போறீங்க. இவங்க ஆண்ட மாநிலம் ஒண்ணுதான். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.